மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ரொம்ப ஃபேமஸான கச்சோரி ரெசிபி நம்ம வீட்டில் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு நல்லா கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பல்ஸ் மோடில் பல்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் கொரன்னு அடித்து வச்சுருந்த பாசிப்பருப்பை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனது இதை அப்படியே வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ சப்பாத்தி மாவை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி உள்ளே நம்ம இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு நல்லா கையாலேயே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். பூரிக்கட்டையை வச்சு தேய்க்கக்கூடாது, கையாலேயே இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கச்சோரியை போட்டு 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்தால் ஒரு சூப்பரான கச்சோரி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.